பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிச்சயதார்த்தம் தான். ஸோ நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உடனே காலண்டரை எடுத்து பார்த்துட்டு அடுத்த வாரமே ஒரு நல்ல நாளாக இருக்குது, அப்பயே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயத்தை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கம் போல் மண்டபத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம குழலி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, மண்டபத்துலலாம் வேணாம், வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட தான் காசே இல்லையே, நிச்சயதார்த்தம்னா பொண்ணு வீடு தானே செலவு பண்ணணும். அதனால் எப்படியெல்லாம் பணத்தை பார்த்திங்கன்னா கம்மி பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா மீனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி குழலி வளைச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இப்படிலாம் இவங்க கேட்க பார்த்திங்கன்னா இங்கே தங்கமயிலோட அம்மா சும்மா பொய் மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னையை விட 5 பவுன் எக்ஸ்ட்ராவே போடுறோம், 80 பவுன் போடுறோம் அப்படின்னு அவங்க மாட்டுக்கும் அள்ளி விடுறாங்க. ஆனால் இருக்கிறதே 6 பவுன் தான் கையில், எப்படி 80 பவுன் போடுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அவ்வப்போது பார்த்திங்கன்னா இங்கே தங்கமயிலோட அம்மா பேசுகிறத கேட்டு இங்கே மீனாவுக்கு சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்யாணம் எங்கே வைக்கலான்னு பார்த்தா இப்போ சுயம்பரம் நடந்தது இல்லைங்களா, ஒரு மிகப்பெரிய மண்டபம், அதுலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்யாண செலவு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேரும் சேர்ந்து தானே பார்த்துக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மண்டபத்தை எப்படியாச்சும் தட்டி விட்டுட்டு, இல்லை நான் எங்கள் பொண்ணுக்கு கோயிலில் தான் கல்யாணம் வச்சுக்கணும்னு நினச்சேன், அதனால் கோயிலில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது, அங்கேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம மீனாவுக்கு பயங்கரமான சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது பொண்ணு வீட்டு சைடு. ஏன்னா பொண்ணு வீடு நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, குடும்பத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சரவணனை விட தங்கமயிலுக்கு ஒரு வயசு அதிகமாட்டுக்கு அந்த பொய்யை வேறையாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அம்புட்டும் பொய்யா இருக்க போகுது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனையிலலாம் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.